ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் எல்லா நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. பலனையும் சுகத்தையும் தந்து உங்களை நிறைவாய் நடத்துவாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். இவர் மீகா எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். மீகா 4:4. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. ஆமென். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். இது யார் சொன்னதுங்க? சேனைகளின் கர்த்தருடைய வாய். அருமையான தேவன் சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தை. பிரைஸ் காட். இந்த வசனத்தினுடைய 2 ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஒன்று நிழல், இன்னொன்று பயப்படுத்துவார் இல்லாமல். பயமில்லாத ஒரு வாழ்வு நிழல். நிழல் உண்டு, பயம் இல்லை. சொல்லுங்க பார்ப்போம். நிழல் உண்டு, பயம் இல்லை. பிரைஸ் காட். உங்கள் இருதயத்திலே ஆழமாய் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். நிழல் உண்டு, பயம் இல்லை. பிரைஸ் காட். அதுதான் தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. பிரைஸ் காட். நிழல் நிழல் என்பது அது நிச்சயமாகவே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒன்று, மகிழ்ச்சியான ஒன்று. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். நிழலோட அருமை வெயிலில் தான் தெரியுமா? நிழலோட அருமை வெயிலில் தான் தெரியுமா? நிழலில் நின்றுட்டு இருக்கிற ஒரு மனிதன் கொஞ்சம் தூரம் வெயிலில் போகும்போது தான் தெரியும், ஆஹா அந்த நிழல் எவ்வளோ சுகமாக இருந்துச்சு, இந்த வெயிலில் வந்து மாட்டிட்டோமே அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் சொல்லுகிறார், நிழல் உண்டு, பயம் இல்லை. பிரைஸ் காட். இந்த நிழல் தற்காலிகமானது அல்ல. ஆண்டவர் தருகிற நிழல் தற்காலிகமானது அல்ல. ஒரு சில நேரங்களில் தற்காலிகமான நிழல் இருக்கும். நீங்கள் வாகனத்தில் பிரயாணம் பண்ணுகிற எல்லாரும் அறிந்திருப்பீங்க. வெயிலில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி சூரியனை ஒரு மேகம் மூடும் பாருங்க, அப்பொழுது ஒரு நிழல் வரும். அவ்வளோ இனிமையாக இருக்கும், சுகமாக இருக்கும். ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. கொஞ்சம் தூரத்தில் என்ன ஆயிரும், அந்த நிழல் அந்த மேகம் நகர்ந்த உடனே சூரியனுடைய சுட்டரிக்கும் வெயில் மேலப்படும், கொடுமையாக இருக்கும். அந்த மாதிரி ஆண்டவர் தருகிற நிழல் தற்காலிகமானதல்ல, அந்த மேகத்தை போல அல்ல, இது நிரந்தரமான நிழல். ஆண்டவர் தருகிற நிழல் நிரந்தரம், தன் என்று சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அதே போல் இரவல் அல்ல, இரவல் நிழல் அல்ல, நிழல் பர்மனெண்ட், நமக்கு சொந்தமானது. அல்லேலூயா. ஆமாம். ஒரு சிலதெல்லாம் கிடைக்கும், திடீர்னு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆமென். ஆமென். ஆண்டவர் தரப்போகிற நிழல் ஒன்று நிரந்தரமானது, இன்னொன்று சொந்தமானது, நமக்குரியது, தன் நிழல். ஆமென். சொந்தமான நிழல். பிரைஸ் காட். அல்லேலூயா. நிரந்தரமானது, சொந்தமானது. ஆமென். ஆண்டவர் நல்லவர். அப்படிப்பட்ட நிழலை தரப்போகிறார். அந்த நிழலை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? ஒரு சில வசனங்கள். நிழல் எந்த ஆசீர்வாதத்தினுடைய காரியம் என்பதை நாம் இந்த நாளிலே தியானித்து நாம் செபிக்க போகிறோம். பிரைஸ். ஏசாயாவின் புஸ்தகம் அதனுடைய 32ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் எப்படி சொல்லுகிறது? வாசிக்கலாமா? ஏசாயா 32:2. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் ஆமென் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். ஆமென். விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழல். ஆமென். எரேமியாவின் புஸ்தகம் 31:25 வாசித்தால் அந்த விடாய்த்த பூமிக்கு கண்மலையின் நிழல் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். பிரைஸ் காட். விடாய்த்த ஆத்துமாவுக்கு கண்மலையின் நிழல் அப்படி என்றால் என்ன? விடாய்த்த அந்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி நிரப்புகிற ஒரு தேவன். அப்ப நிழல் என்கிறதுடைய முதல் ஆசீர்வாதம் என்ன? சம்பூரணமடைய பண்ணுகிறவர். அல்லேலூயா. ஆமென். நமக்கு நம்முடைய காரியங்களிலே ஆண்டவர் ஒரு சம்பூரணத்தை, ஒரு நிறைவை ஆண்டவர் தந்து அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அதுதான் தேவன் தருகிற நிழல். அல்லேலூயா. நீங்கள் எதிலெல்லாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, எதிலெல்லாம் குறைவோடு இருந்து அங்கலாய்க்கிறீர்களோ, அதிலெல்லாம் ஒரு நிறைவை தந்து, ஒரு சம்பூரணத்தை தந்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதுதான் நிழல் உண்டு. உங்களுக்கு ஒரு சம்பூரணம் உண்டு, நிறைவு உண்டு. அல்லேலூயா. ஆமென். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம். என்னாகமம் 14:9.
கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். ஆமென். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். சங்கீதம் 121:5, 6, 7 வசனங்கள். சங்கீதம் 121:5, 6, 7 வசனங்கள். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. போதும். ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் உன் வலப்பக்கத்தில் உனக்கு நிழல். நமக்கு தெரிந்த ஒரு வசனம் சங்கீதம் 91:1, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த 3 வசனங்களிலுமே நிழல் என்பது எதை குறிக்கிறது? பாதுகாப்பை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆமாம். முதலாவது நிழல் நிறைவு, இரண்டாவது நிழல் பாதுகாப்பு. கர்த்தர் உன் வலப்பக்கத்தில் உனக்கு நிழலாயிருப்பார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. சேதமில்லாமல் கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா பக்கமும் சேதம் வரலாம், ஆனால் தேவனுடைய நிழலில் இருக்கிற உனக்கு சேதம் இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய நிழலில் இருக்கிற உங்களுக்கு, எனக்கு அருமையான தாயை தகப்பனே, சேதம் இல்லை. கர்த்தர் சேதம் இல்லாமல். அப்ப நிழல் பாதுகாப்பை குறிக்கிறது. கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை தரப்போகிறார். ஆமென். நிரந்தரமான பாதுகாப்பு, சொந்தமான பாதுகாப்பு ஆண்டவர் தந்து நம்ம என்ன செய்வாருங்க? அவர் ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென், ஆமென். எல்லா தேவ ஜனத்திற்கும் ஒரு விசேஷித்த பாதுகாப்பு நாம் ஆராதிக்கிற தேவன் மாத்திரமே. ஆமென். அக்னியின் நடுவில் போனாலும் முடிகூட கருகாம பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. சிங்கத்தின் கெபிக்குள்ள விழுந்தாலும் சேதமில்லாமல் பாதுகாக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். நாம் ஆராதிக்கிறவர் நம்மை பாதுகாக்கிறவர். ஆமென். ஆண்டவர் நல்லவர். எனவே நான் கருமையானவர்களே, நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளுவோம். ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த பூமியிலே நான் எழுத்தின்படியாய் சொல்லுகிறேன், நமக்கு ஒரு பாதுகாப்பு. ஆமென். எதுதாங்க? வீடு தான். ஆமென். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு சொந்தமான நிழல், ஒரு சொந்தமான பாதுகாப்பு, ஒரு சொந்தமான வீடு. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் எதெல்லாம் இரவலாக இருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவர் மாற்றி ஒரு சொந்தமாக தரப்போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சொந்த வீடு, சொந்த வேலை, நிரந்தரமான ஒரு வேலை, நிரந்தரமான ஒரு வருமானம், நிரந்தரமான ஒன்று. ஆபிரகாம் சொல்லுகிறான், இந்த எலியேசர் எனக்கு பிள்ளை இல்லப்பா, இரவல் கிடையாது, உனக்கு சொந்தமாக ஒரு பிள்ளை, அவன் தான் ஈசாக்கு, அவன் தான் சுதந்திரவாளி. அல்லேலூயா. எல்லாமே சொந்தமா. ஆமென். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சொந்தமானதை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இரவல் இல்லாத ஒன்று, தன் நிழலிலே தேவன் உங்களுக்கு இது என்னுடையதுன்னு சொல்லத்தக்கதான ஒரு நிழல் உங்களுக்கு கர்த்தர் மாத்திரமல்ல, இந்த பூமியின் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாக போகிறது. அல்லேலூயா. கடைசியாக லூக்கா 1:35 நாம் இப்படி வாசிக்கிறோம். வாசியுங்கள். லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அல்லேலூயா. இங்கே ஒரு நிழல். இது என்ன நிழலுங்க? பரிசுத்தாவியானவருடைய நிழல். இந்த பரிசுத்தாவியானுடைய நிழல் வரும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? பரிசுத்தம் உள்ளது எனப்படும். அல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக ஒரு ஆசீர்வாதம். இந்த பூமியிலே பரிசுத்தம் என்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். அல்லேலூயா. இது நாம் ஆராதிக்கிற தேவனால மாத்திரம் தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. பரிசுத்தம் என்பது அது பரிசுத்தரிடத்திலிருந்து மாத்திரமே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். ஆண்டவர் மூன்றாவதாக ஒரு நிழல் பரிசுத்தம். குற்ற மனசாட்சியை நீக்கி பரிசுத்தவான் என்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை அவர் தரப்போகிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள்
பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் பஞ்சை போல உறைந்த மலையை போல வெண்மையாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர். அல்லேலூயா. எனவே தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். உங்கள் நெற்றியிலே பரிசுத்தம் என்கிற முத்திரை அல்லேலூயா ஆண்டவர் நிச்சயம் போடுவார். அல்லேலூயா. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுவோம். மூன்றாவதாக நிழல் பரிசுத்தம். முதல் நிழல் என்னதுங்க? நிறைவு. இரண்டாவது நிழல் பாதுகாப்பு. மூன்றாவது நிழல் பரிசுத்தம். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவார்கள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். நிழல் ஆமென் அது நிறைவு, நிழல் அது பாதுகாப்பு, நிழல் அது பரிசுத்தம். ஆமென். இங்கே இன்னொரு நிழல் இருக்கிறது. என்ன நிழல்னா அத்தி மரத்தின் நிழல். அல்லேலூயா. என்ன நிழலுங்க? அத்தி மரத்தின் நிழல். பிரைஸ் காட். ஆமென். இந்த அத்தி மரம்னு உடனே உங்களுக்கு ஒரு ஆமென் வேதத்தில் ஒரு ஆளை படக்குன்னு நான் வரணும். யாருங்க? எசேக்கியா. அந்த எசேக்கியாவை குறித்து நமக்கு தெரியும். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி அதன் முதல் வசனத்தை வாசிச்சா, அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். எசேக்கியா என்ன செய்தாருங்களா? வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தார். சரி, அப்போ அங்கே தீர்க்கதரிசி வர்றாரு. எப்பா நீ என்ன செய்ய போகிற? ஏசாயா வந்து சொல்கிறார், ஆமாம் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திக்கோ, சாக போகிற அப்படின்னு. இவர் உடனே ஆண்டவர் சமூகத்தில் என்ன செஞ்சாருங்க? ஆமாம் ஜெபம் பண்ணார். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவனுக்கு ஜீவனை எத்தனை வருஷம்? 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். ஆமென். அப்போது அவனுக்கு எப்படி சுகம் கிடைச்சிது அப்படின்னா 7வது வசனம், அத்தி பழத்து அடையை கொண்டு வாருங்கள், அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். அல்லேலூயா. அத்தி மரம் அத்தி பழம் அப்படின்னாவே அது என்னதுங்க? சுகம், விடுதலை. அல்லேலூயா. அத்தி மரத்து நிழல் எதை குறிக்கிறது? சுகத்தை குறிக்கிறது, விடுதலையை குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த வேத பகுதியை நான் தியானிக்கும் பொழுது ஒரு சின்ன சத்தியம். ஆமென். நீங்கள் எசேக்கியா என்ன செய்கிறானுங்க? வியாதிப்பட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். வியாதி எதனால் வருகிறது என்று நாம் யோசிக்கும் பொழுது ஆமென் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, நம்முடைய அக்கிரமத்தினால வியாதி என்ன செய்கிறது? வருகிறது. சங்கீதம் 103 வாசிக்கிறோம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய அறியாமையினாலே வியாதி வருகிறது. அல்லேலூயா. ஆமாம், அறியாமையினால. பிரைஸ் காட். ஆண்டவர் நல்லவர். அப்படி வியாதி என்ன செய்கிறது? வருகிறது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, நம்ம எந்த நேரத்தில் எதை செய்யணும் அது தெரியாமல் நம்ம இஷ்டம் போல் நல்லா சாப்பிட்றது, நல்ல சாப்பாட்டு காரியங்கள் அல்லது வேலை காரியங்கள். ஒரு சிலர் சாப்பிடாமையே வேலை செய்வாங்க. பணம் 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 அது ஏதோ ஒன்று கொண்டு வச்சோம். இல்லையா? ஆமாம், மாடு 5 லிட்டர் 8 லிட்டர் பால் கறக்கும். ஆனால் ஒரு 1/4 லிட்டர் பால் என்ன செய்ய மாட்டாங்க? குடிக்க மாட்டாங்க. 10 வருஷம் கழித்து பார்த்தா மூட்டெல்லாம் எலும்பு தேய்மானமாகி அப்புறம் வியாதி வந்துடும். அந்த பாலை ஒழுங்காக ஒரு 1/4 லிட்டர் டெய்லியும் குடிச்சிருந்தா எலும்புக்கு என்ன கிடச்சிருக்கும்? கால்சியம் சத்து கிடச்சி அந்த எலும்பு தேஞ்சிருக்கார். ஆமாம், 5 லிட்டரையும் கொண்டு போய் அப்படியே ஊற்றி பிள்ளைகளுக்கு கூட கொடுக்காம அப்படியே பணத்தை பேங்கில் போட்டு கடைசியில் அதை எங்கே கொண்டு போய் கொடுக்கணும்? ஆஸ்பத்திரியில். அறியாமையினால வியாதி. அல்லேலூயா. சரி, இன்னும் ஒரு சூழ்நிலை சொல்ல முடியும். வியாதி தேவ நாம மகிமைக்கென்று வருகிறது. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களில் வியாதி வந்த உடனே, பலவீனம் வந்த உடனே தேவஜனம் நியாயம் தீர்க்க ஆரம்பித்து விடுகிறது. என்ன பாவம் செஞ்சானோ தெரியல, என்ன அக்கிரமம் செஞ்சானோ தெரியல, இப்படியெல்லாம் வியாதி வந்திருக்கு. தீராத வியாதி காலம் முழுக்கும் இல்லை. இந்த எசேக்கியா வியாதிப்பட்டான். அவன் ஒரு அக்கிரமும் செய்யலை. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் காட். ஆமென். ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் லார்ட். எனவே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1 to 3 வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்கன்னா நான் சொன்ன காரியமெல்லாம் இந்த வசனங்களில் வருகிறது. வாசிக்கலாம். யோவான் 9 1 to 3 வரை. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் குருடனா பிறந்தது யாருப்பா? யார் செஞ்ச பாவத்தினால இவன் குருடனா பிறந்தான்? இவன் செய்த பாவமோ? இவன் செஞ்சதா? இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். பாவமான்னு சொல்லி கேட்டாங்க. இயேசு பிரதியுத்தரமாக அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் செஞ்சதும் இல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, பேரண்ட்ஸ் பண்ண பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு. நல்ல கவனிங்க, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இவன் இப்படி பிறந்தான். அல்லேலூயா. அப்ப அவன் குருடனா பிறந்தது பாவத்தினால் அல்ல, தேவ நாம மகிமை, தேவனுடைய கிரியை அவனில் வெளிப்பட. அல்லேலூயா.
சரி, ரெண்டாவது ஒரு காரியத்தை நீங்கள் பாருங்கள். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 ராஜாக்கள் 13:14. அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். போதுங்க, இங்க எலிசாங்கிற தீர்க்கதரிசியை குறித்து சொல்லுகிறது. அவன் நாட்களில் எலிசா மரணத்திற்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். யோவாசினுடைய நாட்களில். அல்லேலூயா. அப்போ இவர் யாருங்க எலிசா? உங்களுக்கு மணக்கம் தெரிந்திருக்கிறபடி எலியாவை விட 2 மடங்கு வரங்களை கிருபைகளை பெற்றவர். அல்லேலூயா. வரமும் கிருபையும் பெற்றவருக்கு வியாதி வருமா? அப்படியெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அப்போ அவருக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டோ அப்படியெல்லாம் நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. அல்லேலூயா. வியாதி என்பது மனிதனுக்கு பொதுவான ஒன்று. அல்லேலூயா. வரமுள்ளவனுக்கும் வரும். அல்லேலூயா. இந்த எலிசா சாதாரண மனிதன் அல்ல. பிரைஸ் காட். 21வது வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது. எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரிழைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். அப்படின்றால் என்ன? அவன் எலும்பு எல்லாம் தேவ வல்லமையினால் நிறையப்பட்ட மனிதன். யாருங்க? எலிசா. எலும்பு செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு தன் சதையெல்லாம் இற்று போன மண்ணா மாறினதுக்கப்பா இப்போ எலிசாமி எலும்பு தான் இருக்குது. அந்த எலும்பு மேலே ஒரு செத்த பிரேதம் பட்டவுடன் அவன் உயிரோடு எழுந்தான். அந்த எலும்பில் இருந்த வல்லமை. அல்லேலூயா. வல்லமை எலும்பு வரைக்கும் இருந்தவனே வியாதியில சாக கிடந்தான். மரணத்திற்கு ஏதுவான வியாதியில கிடந்தான். அப்போ வியாதி சாபம் என்று நியாயம் தீர்த்து விடக்கூடாது. வியாதி வந்த உடனே அவங்க ஏதோ பாவம் பண்ணிட்டாங்க, சாபம் பண்ணிட்டாங்க, நான் தான் பரிசுத்தவான் அப்படி நியாயம் தீர்க்காதீங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. இந்த பூமியில் வாழ்ந்து எத்தனையோ பரிசுத்தவான்கள் வியாதியில் தான் மரிச்சு போனாங்க. ஆமென். அல்லேலூயா. அவன் எத்தனையோ மிஷினரிகள் கூட சின்ன வயசுலேயே இறந்து போனாங்க. நம்முடைய நாசரேத்தில் வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த தேவ மனிதனுடைய சரித்திரத்தை திருப்பி பாருங்கள். சின்ன வயதில் வியாதியில் தான் மரித்து போனார். அல்லேலூயா. ஆப்பிரிக்க தேசத்தில் போய் கர்த்தருடைய மிஷனரி ஊழியத்தை செய்த அந்த தேவ மனிதன் அவரும் வியாதியில் தான் மரித்து போனார். பிரைஸ் காட். அதனால் வியாதி என்ற உடனே அது ஒரு சாபம், அது ஏதோ பாவம் செஞ்சுட்டாங்க அப்படி நீங்கள் நியாயம் தீர்த்து விடக்கூடாது. தேவன் அவனுக்கு தந்த கிருபையின்படி நாம் இந்த பூமியிலே வாழ்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். 3வதாக இந்த எசேக்கியா. நீங்கள் அந்த 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் இசைக்கியா ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்கள். என்ன ஜெபம் பண்ணுறாருன்னு. கர்த்தாவே 3வது வசனம், நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். அப்படின்னாலும் இந்த இசைக்கியா யார்? தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாய் வாழ்ந்தவன், தேவனுக்கு முன்பதாக மன உத்தமமாய் வாழ்ந்தவன், தேவனுடைய பார்வைக்கு நலமானதை செய்தவன். அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு 15 ஆண்டுகளை கூட்டு கொடுத்தார். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வருகிறேன்? நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? வியாதி ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் உடனே நீங்கள் நியாயம் தீர்த்து விடக்கூடாது. அவன் பாவி என்று. பரிசுத்தவானுக்கும் வல்லமை உள்ள மனிதனுக்கும் உண்மையாய் உத்தமமாய் தேவனுடைய பார்வைக்கு நலமானதை செய்கிற மனிதனுக்கும் மரணத்திற்கு ஏதுவான வியாதி கூட வரலாம். அல்லேலூயா. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் சொல்ல வருகிற சத்தியம் என்ன? அத்தி மரத்தின் நிழல் சுகம். ஆமென். ஆண்டவர் சுகத்தை தருகிற ஆண்டவர். 27 வாசித்தோம். அவனுக்கு அத்தி பழத்தின் அடையை போட்ட பொழுது ஒரு நிரந்தரமான சுகம் அவனுக்கு உண்டானது. அல்லேலூயா. மரணத்திற்கு ஏதுவான வியாதி மாறிற்று. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த அத்தி மரத்தின் நிழல் சுகம் இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையிலும் தேவன் ஒரு நிரந்தரமான சுகத்தை தர அவராலே ஆகும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆமென். அவர் ஒரு நிரந்தரமான சுகத்தை தருகிறவர். மரித்தவனை உயிரோடு எழுப்பினவர், குருடனுடைய பார்வை திறந்தவர். எத்தனையோ அற்புத அடையாளங்கள் நாம் இன்றைக்கும் தேவன் செய்கிறதை கேட்கிறோம், பார்க்கிறோம். ஆமென். அவன் பாதிக்கப்பட்ட உறுப்புகள் எல்லாம் புதிய உறுப்புகளாய் மாறின எத்தனையோ சாட்சிகளை நாம் கேட்க முடியும். இவன் மரித்து போவான், இவன் ஜீவன் இவ்வளவுதான் என்று மருத்துவர்கள் குறிக்கப்பட்ட தேதி தாண்டி பல வருடங்கள் வாழ்ந்து தேவ கிருபையினாலே மரித்த பரிசுத்தவான்கள் பூமியில் உண்டு. நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் உங்களுக்கும் ஒரு சுகம் உண்டு. நீங்கள் சுகத்திலே தங்கி இருக்கும்படி சுகம் என்கிற நிழல் உங்களுக்கு உண்டு. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவர் தழும்புகளினாலே சுகம், அவர் வார்த்தையினாலே சுகம், அவர் இரத்தத்திலே சுகம். நிச்சயம் உங்களுக்கு அவர் சுகம் தருவார்.
அவரை நோக்கி கூப்பிடுங்க, எசேக்கியாவை போல, ஆண்டவரே என்னை நினைச்சருளுங்கப்பான்னு சொல்லி கர்த்தர் உங்களை நினைத்தருளுவார். அல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக அத்திமரம், மத்தேயு 24:32. அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று வசந்த என்று காலம் அறிவீர்கள். சமீபமாயிற்று. அல்லேலூயா. அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்திற்கெல்லாம் போகவில்லை. எழுத்தின்படி அத்திமரம் துளிர் விட்டாலே வசந்த காலம். காலங்களிலே கோடை காலம், அதுக்கப்புறம் வசந்த காலம். என்னென்ன காலமெல்லாம் இருக்கு? மாரி காலம், கோடை காலம், இலையுதிர் காலம், வசந்த காலம். அல்லேலூயா. இந்த இலையுதிர் காலத்திற்கு அப்புறம் என்ன வருங்க? வசந்த காலம் வரும். அத்திமரம் இலையெல்லாம் இல்லாமல் இருக்கும். துளிர் விட ஆரம்பித்த உடனே வசந்த காலம் ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இந்த அத்திமரம் வசந்த காலத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்போ அத்திமரத்தின் நிழல் வசந்த காலத்தை குறிக்கிறது. உங்க வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் துளிர் விட போகிறது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயா 58:8 நாம் வாசிக்கிற வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் சுக வாழ்வு துளிர்த்து. ஆமென். நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சுக வாழ்வு துளிர்க்கிற ஒரு காலம். அதுதான் அத்திமரத்தின் நிழல். இந்த அத்திமரத்தின் நிழல் எதற்கடையாலும், இதுவரைக்கும் நீங்க பட்ட பாடுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, உபத்திரவத்திற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, ஒரு வசந்த காலம், ஒரு சுக வாழ்வு துளிர்க்கிற ஒரு காலம். உங்க வாழ்க்கை சுகமான ஒரு அனுபவம் உள்ள நாட்களாய் இனி வருகிற நாட்கள் மாறப்போகிறது. தேவனோடு இருக்கிற அன்பிலே, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்திலே ஒரு சுகமான வாழ்வு. ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் சரீரத்தில் ஒரு சுகம், உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு சுக வாழ்வு. ஆமென். உங்கள் குடும்ப அன்பில் ஐக்கியத்தில் ஒரு சுக வாழ்வு. ஒரு வசந்த காலம். எதிர்ப்புகள் மாறி, போராட்டங்கள் மாறி, பகைகள் மாறி, ஒரு சுக வாழ்வு துளிர்க்கிற ஒரு காலம். அதுதான் அத்திமரத்தின் நிழல். ஹல்லேலூயா. இது நிரந்தரமான சுகம். ஹல்லேலூயா. ஆமென். பர்மனன்ட். ஆமென். இரவல் அல்ல, நிரந்தரமானது. ஹல்லேலூயா. தற்காலிகமானதல்ல, நிரந்தரமான இந்த நிழல், இந்த சுகம். ஹல்லேலூயா. கர்த்தர் வரும் நாட்களில் அந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. நான் முதல்ல சொன்னதை திரும்ப ஞாபகப்படுத்துகிற நிழல் உண்டு. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நிழல் உண்டு. அப்படின்னா சம்பூர்ண நிறைவு உண்டு, பாதுகாப்பு உண்டு, பரிசுத்தம் உண்டு, சுகம் உண்டு, சுக வாழ்வு உண்டு. ஹல்லேலூயா. அடுத்த எது இல்லை? பயம் இல்லை. ஹல்லேலூயா. பயப்படுத்துவார் இல்லாமல். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பயம், இந்த பயம் சூழ்நிலைகள்னால வரும். ரெண்டாவது வார்த்தையினால் வரும். ஹல்லேலூயா. ஆமென். சூழ்நிலைகள் நம்மை பயப்படுத்தாதபடி நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணம், கர்த்தர் தான் அழைச்சி கொண்டு போகிறார். சூழ்நிலைகளினாலே அவர்கள் பயப்பட்டு விடக்கூடாது என்று பகலிலே மேகஸ்தம்பத்தையும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆமாம். வெயில், உஷ்ணம் அல்லது குளிர்ச்சி, கூலிங், அந்த குளிர் அவர்களை என்ன செஞ்சிடக்கூடாது? பயப்படுத்தக்கூடாது. சூழ்நிலையை கண்டு தம் ஜனம் பயந்து விடக்கூடாது என்பதற்காக பகலிலே இரவிலையும் ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? ஆமென். கிருபையாய் அவர் நடத்தினார். அல்லேலூயா. ஆமென். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 1:28 வசனம் பாருங்க. நாம் எங்கே போகலாம்? நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும், அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும், நெடியவர்களும், அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும், வானத்தை அளாவும் மதில் உள்ளவைகளுமாய் இருக்கிறதென்றும் ஏனாக்கியரின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். சொல்லி இருதயத்தை கலங்க பண்ணினார்கள். வார்த்தை ஒரு மனிதனை என்ன செய்ய பண்ணுங்க? கலங்க பண்ணும். பயத்தை கொண்டு வந்துடும். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி, கானானை சுற்றி பார்க்கும்படி போன 12 பேரில் 10 பேர் சொன்ன வார்த்தை தான், நம்ம எங்கேயா போக முடியும்? அந்த ஜனமெல்லாம் நம்மை பார்க்கலாம் பலவான்கள், ரொம்ப ரொம்ப உயரமானவங்க. அங்கே இருக்கிற பட்டணமெல்லாம் பரிசு, வானத்தை அளாவும் மதில் உள்ளது, அங்கே ஏனாக்கியின் புத்தினரை நாங்கள் அங்கே கண்டோம் என்று அவர்கள் என்ன சொன்னார்கள்? சொன்ன வார்த்தையினால் ஒரு கலக்கம், பயம் வந்துச்சு. அல்லேலூயா. ஆமாம். அப்படி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் கம்முன்னு வனாந்தரத்துலையே செத்துப்போனால் பரவாயில்லையே. அவங்க வார்த்தையின்படியே கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்த்தார். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. அந்த வனாந்தரத்திலே அவர்கள் மரித்து போனார்கள். பிரைஸ் காட். எனவே நம்முடைய வாழ்க்கையில் பயம் வார்த்தையினால்,
மனித வார்த்தைகளை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது. கர்த்தர் என்ன வார்த்தை சொல்லியிருக்கார், கர்த்தருடைய வார்த்தை என்ன, அதை குறித்து தான் நாம் என்ன செய்ய வேணுங்க, தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நான் 2 சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான சென்னையில் இருக்கிற ஏசிய பாச தாமஸ் ராஜையா அவர்கள் சொன்ன ஒரு சம்பவம். ஒரு அருமையான சகோதரி பிரசவத்திற்கு எதிர்நோக்கி இருந்தார்களாம். கடைசி நிமிடங்கள் வந்த பொழுது மருத்துவர்கள் சொன்னாங்க, இல்லைம்மா சுகப்பிரசவத்திற்கு வாய்ப்பில்லை, ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆப்ரேஷன் தியேட்டர் போகிறதுக்கு முன்னாடி அந்த டாக்டர்ஸ் பார்த்து அந்த அம்மா சொன்னாங்களா, அந்த சகோதரி சொன்னாங்களாம், ஒரு 5 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் ஒரு ஜோம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் போய் அவங்க ஜோம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, பெற பண்ணுகிறாக நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ. இந்த உலகத்தில் எத்தனையோ ஆடு மாடெல்லாம் என்ன செய்யுது, பிரசவிக்குது. யாராவது அதுக்கு பிரசவமாக பார்க்காங்க? யாராவது அதுக்கு பிரசவமாக பார்க்குறாங்க? அது தானாக குட்டி போடுது. நீங்கள் தானே பக்கத்தில் இருந்து, நான் நம்புகிறேன், நீங்கள் தானே அதுக்கு பிரசவம் பார்க்குறீங்க, சுகமாக பிறக்கேன். அப்போ ஏன் எனக்கு நீங்கள் அந்த கிருபையை தரக்கூடாது? நீங்கள் கட்டாயம் தரணும். எனக்கு ஒரு சுகப்பிரசவம் தான் வேணும், நீங்களே எனக்கு பிரசவம் பாருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரக்சரில் ஏறி படுத்துட்டாங்களாம். அவங்க அறையிலிருந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போவோம். அப்படி கொண்டு போய் அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் வாசலில் போகும் பொழுது ஒரு சத்தம், குழந்தை பிறந்த உடனே சத்தம் போடுமே அந்த சத்தம். அப்புறம் தான் டாக்டருக்கே தெரிஞ்சிட்டு குழந்தை பிறந்துட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மருத்துவருடைய வார்த்தை அல்ல, மகத்துவமானவருடைய வார்த்தையை, ஆமென், பயத்தை மாற்றிட்டு. ஹல்லேலூயா. எனவே நமக்கு சுற்றில் இருக்கிற நிறைய சத்தம் கேட்கும், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த வேதம் என்ன சொல்லுகிறது, ஜீவனுள்ள வார்த்தை என்ன சொல்லுகிறது, ஆமென், பயப்படுத்துவார் இல்லாமல் இருப்பார்கள். இன்றைக்கி நீங்கள் டிவி திருப்பினா, செய்தியை தாளை திருப்பினா எல்லாம் பயப்படுத்துகிறதா. இங்கே அத்தனை பேர் செத்துட்டாங்க, அங்கே செத்துட்டாங்க, இங்கே இப்படியா அப்படியா அப்படியா. ஆமென். அதை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உன் வலப்பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருப்பேன், நீ சேதப்படுவது இல்லை. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். பிரைஸ் காட். அப்போ வார்த்தை பயத்தை கொண்டு வரும், நாம் பயந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. மருத்துவர்கள் வார்த்தையோ அல்லது மருத்துவ அமைச்சருடைய வார்த்தையோ பயத்தை கொண்டு வரும், நம்ம பயந்துடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவன். சரி, நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் வாசிப்போம். எங்கள் சத்துருக்களோ என்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடும் மட்டும் அவர்கள் என்னை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். 4ஆம் அதிகாரம் 11-12. அதை அவர்கள் அண்டையில் குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்திற்கு வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். அல்லேலூயா. எத்தனை விஷயங்க? 10 விசை. அதாவது நெகேமியா அலங்கத்தை கட்டிட்டு இருக்கிறாரு. அந்த அலங்கத்தை கட்டுற வேலையை நாங்கள் எப்படியாவது ஓய பண்ணிடுவோம், எதையாவது சொல்லி, ஆமாம், அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடுவோம், நாங்கள் அவங்களை கொல்ல போகிறோம், அவங்களை இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு எத்தனை தடவைங்க? 10 விசை சொன்னார்களாம். அல்லேலூயா. சரி, 6ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுங்க. நெகேமியா 6ஆம் அதிகாரம் அவனுடைய 8-9 வசனம் பாருங்கள். அதற்கு நான் நீ சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்துப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் அப்படியே தொடர்ந்து நீங்கள் கீழே நீங்கள் வாசிச்சிங்கன்னா 10, 11, 12 வசனங்களிலே 12வது வசனத்தில் கடைசி பகுதி, எனக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொன்னான். அல்லேலூயா. தொபியாவும் சன்பல்லாத்தும் கூலி கொடுத்ததினாலே ஒரு மனிதன் வந்து என்ன செய்கிறாங்க? யாருங்க? மெகதாபியாலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமாயா. ஆமென். அவன் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். நான் என்ன சொல்ல வருகிறேன்? சுருக்கமாக, வார்த்தையினாலே பயமுறுத்துவார்கள், தீர்க்க தரிசனத்தினாலும் பயமுறுத்துவார்கள். அல்லேலூயா. நிறைய நேரம் தீர்க்க தரிசனமே என்னதான் வந்துடுதுங்க? பயப்படுத்துகிற மாதிரி தான் வந்துடுது. அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆனால் தீர்க்க தரிசனம் பயப்படுத்துறதுக்கு அல்ல, பலப்படுத்துறதுக்கு தான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. இங்கே ஒரு மனிதன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான்.
ஆமென். அவன் பேர் என்னதுங்க? செமாயா. யாருக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான்? நெகேமியாவுக்கு விரோதமாக. யாரால் அனுப்பப்பட்டு கூலி கொடுத்து சொல்லுகிறான்? தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு பணம் கொடுத்து நீ போய் இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லுகிறான். அல்லேலூயா. நீங்கள் நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும், தீர்க்க தரிசனம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை. இந்த 6:12 இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம், கூலிக்காக தீர்க்க தரிசனம். எதற்காக தீர்க்க தரிசனம்? பணத்துக்காக தீர்க்க தரிசனம். இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனம் அப்படி தான் சொல்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வாளாக்காமல் தலையாக்குவார், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், 2 வீடு வைங்குவேன், 4 கார் வாங்குவீங்க. எதுக்கு? பணத்துக்கு. ஆசீர்வாதமாக சொன்னால் என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். அப்படியே அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. பணத்துக்காக தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 22 ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர் நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். போய் அப்படியே செய். இங்கே இந்த வசனத்தை நீங்கள் நல்ல ஆழமாய் வாசிப்பீர்களே, ஆனால் பொய்யின் ஆவி, பிசாசு ஒரு ஆவி அனுப்புகிறான். பொய்யின் ஆவியினாலே தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் அவன் ஒரு சிலர் வச்சிருக்கிறான் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்குன்னு. அவங்களுக்குள்ள என்ன அனுப்பப்படுமா? பொய்யின் ஆவி அவங்களுக்குள்ள போய் அங்கிருந்து பொய்யா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டே இருக்கும். இல்லை, கர்த்தர் உன்னோட தான் இருக்கிறாரு, நீ கவலைப்படாதே, உன்னை ஆண்டவர் வாளாக்குவார், நீ தலையாக்குவார், உனக்கு மேன்மை தருவார், அப்படியா இப்படியாக்கும் அப்படின்னு என்ன செய்வாங்க? பொய்யின் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. இப்போ கூலிக்காக தீர்க்க தரிசனம், பொய்யின் ஆவியினாலே தீர்க்க தரிசனம். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 13:17. மனுபுத்திரனே, தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற உன் ஜனத்தின் குமாரத்திகளுக்கு. போதும். 3வது தீர்க்க தரிசனம் எப்படிங்க? நான் இருதயத்தில் என்ன வருதோ அதை அப்படியே சொல்லிட வேண்டியதான். அல்லேலூயா. ஆமென். இந்த 3 கூட்டத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கூலிக்காக, பணத்துக்காக தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. ஆமாம், இவங்க மாதந்தோறும் கவராமல் உங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். வந்து ஆண்டவர் உங்களை இப்படி செய்வார், அப்படி செய்வார், அப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி ஆசீர்வதிப்பார். ஆமாம், ஆசீர்வாதத்தையே சொல்லி நீங்கள் கொடுக்குற காணிக்கைக்காக வருகிற ஒரு கூட்டம் இருக்கும். பி கேர்ஃபுல். ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மேய்ப்பன், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற பாஸ்டர், அவர் தான் உங்களுக்கு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அவர் தான் உங்களுக்கு எல்லாமே. அவர் என்ன சொல்றாரோ அதை நம்புங்க, அந்த ஆசீர்வாதத்தை நம்புங்க. யாரோ ஒருத்தர் மாசமான வீடு தேடி வந்து கதவை தட்டி ஆமென் 4 வார்த்தை ஆசீர்வாதமாக சொல்லி ஜெபம் பண்ணுறதை நம்பி கொடுத்துடாதீங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு அருமையான குடும்பத்தாரை தெரியும். ஃபாரினில் இருக்கிறார், நல்ல பணம் இருக்கிறது. ஆமென். அவங்க ஒரே பையன். நாங்கள் சொன்னோம், இந்த தம்பி ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், ஊழியத்துக்கு விடுங்க. ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அவனுக்கு ரொம்ப ஆசை ஊழியம் செய்யணும். நாங்கள் ஒரு வயசான பாட்டியம்மா வருவாங்க. நாங்கள் இப்படி சொல்கிறேன்னு அவங்ககிட்ட சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார், இவன் ஃபாரினுக்கு போவான், ஃபாரினில் போய் கை நிறைய சம்பாதிப்பான், உங்களை அப்படி வைப்பான், இப்படி வைப்பான், அங்கேயாக்கும் இங்கேயாக்கும் அப்படின்னு. அல்லேலூயா. அதை நம்பி 3 லட்சம் ரூபாய் என்னமோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பணத்தை வாங்கிட்டு போனவனே எங்கே போயிட்டானோ தெரியல, 3 லட்சம் நஷ்டம். இப்போ லோக்கலில் தான் வேலை செய்கிறார் தம்பி. விலையிலேயே சொல்லுங்கள். அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு எவ்வளோ கொடுத்தாங்களோ தெரியல. இந்த 3 லட்சம் போய் அந்த அம்மா கையில் கொடுத்து பைசாவும் போய் வாழ்க்கையும் போச்சு. அல்லேலூயா. ஆமென். அதனால் கூலிக்காக தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க, பொய்யின் ஆவியினால் மனதில் தோன்றினதையெல்லாம் தீர்க்க தரிசனம், இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனத்தினாலே பயப்படுத்துவார்கள். உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. நீங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து. இதுக்கு தீர்க்க தரிசனம் தேவையில்லையே. அல்லேலூயா. கண்ணை மூடனா ஒரே இருட்டாக இருக்குது, உங்களுக்கு யாரோ என்னமோ செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் தேவையில்லையே. தீர்க்கதரிசி என்ன சொல்லணும்? இந்த இடத்துக்கு போகாத, அங்கே உனக்கு ஆபத்து. அதுதானே தீர்க்கதரிசியின் அடையாளம். அல்லேலூயா. வேதத்தில் அப்படித்தானே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி, எலிசாங்கிற தீர்க்கதரிசி, அந்த ராஜாவை பார்த்துட்டு சொன்ன, இந்த இடத்துக்கு போகாத, உனக்கு விரோதமாக பாளையம் தண்டு இறங்கியிருக்காங்க, போகாத. இவன் ஆட்களை அனுப்பி பார்த்து பல முறை தன்னை காத்து கொண்டான். தீர்க்க தரிசனம் என்பது நமக்கு வருகிற ஆபத்திலிருந்து நம்மை தப்புவிக்கிறதா இருக்க வேண்டும்.
அல்லேலூயா. ஆபத்தே வராமல் உனக்கு ஆபத்து வருதுன்னு பயப்படுத்தி அந்த பயத்திலேயே அவன் விழுந்து ஏதோ ஒரு இடத்துல அடித்து கடைசியில் அது ஒரு பெருசாக வந்துடும். அவர் சொன்ன மாதிரியே நடந்துட்டு. அல்லேலூயா. பயத்தை உண்டாக்கியே ஏதோ ஒன்று செஞ்சிடுறது. அதுக்கு பேர் தீர்க்க தரிசனம் அல்ல. நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கிருந்து அங்கே ஒரு பாய்ச்சல் இருக்கிறதுன்னு சொல்லுவது தீர்க்க தரிசனம் அல்ல. அந்த பாய்ச்சலை முறியடிக்கிறதற்கு பலனுள்ளவன் தான் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமற் போகும் என்று சொல்லுகிறதற்குத்தான் தீர்க்கதரிசி தேவை. அல்லேலூயா. ஆமென். உன் பக்கத்தில் 1000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு சொல்றவன் தான் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அதனால கூலிக்காக பொய்யின் ஆவியினால தன் மனதில் இருக்கிறதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது உங்களை பயப்படுத்தும். அந்த வார்த்தைக்கு, தீர்க்க தரிசன வார்த்தைக்கு நீங்கள் பயந்து போக வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். வேகமாய் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். பயப்படுத்துவார் இல்லாமல், பயம் சூழ்நிலையினால வரலாம், வார்த்தையினால வரலாம். சோர்ந்து போகாதீங்க. தேவ வார்த்தையை நம்புங்க. அல்லேலூயா. தேவன் வேத புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனமாக நிறைய வார்த்தை எழுதி வச்சிருக்க. நீங்கள் வாசிக்க அந்த வார்த்தை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்களோடு பேசும். ஆமென். அது உணர்த்தும், அதை உருவாக்கும், அது உங்களை நடத்தும். ஆமென். நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆமென். நான் சொல்லுகிறேன், நீங்கள் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவீர்கள். ஆமென். சரி, இந்த ஆசீர்வாதத்தை சொன்ன அந்த மேகா நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியத்தையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை மாத்திரம் நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவதாக 2வது வசனம் பாருங்கள். மேகா 4:2 திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். ஆமென். நிழல் உண்டு, பயம் இல்லை. இது 2 ஆசீர்வாதம் வேணும்னா அவர் போதிக்கிற வழியில் நம்ம நடக்கணும். அல்லேலூயா. அப்படின்றால் அவர் வழியிலே, அவர் பாதைகளிலே, அந்த வார்த்தை அப்படித்தான் சொல், அவர் பாதையில். நமக்குன்னு ஒரு வழியை உண்டாக்கி நம்ம இஷ்டத்துக்கு போகிறதில்லை. அல்லேலூயா. அல்லது நம்முடைய முன்னோர்கள் போன பாதையில் போகிறதில்லை. அவர் நடத்துகிற வழியிலே நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நடத்துகிற ஒரு வேளை கடினமாக இருக்கலாம், வனாந்தரமாக இருக்கலாம். ஆமென். கொல்லிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் நிறைந்த இடமாக கூட இருக்கலாம். அவர் நடத்துகிற வழியில் நம்ம நடந்துட்டா, ஆமென், நிழல் உண்டு, பயம் இல்லை. அல்லேலூயா. அவர் நடத்துகிற வழியில் நம்ம நடந்துட்டா நிழல் உண்டு, பயம் இல்லை. 5வது வசனம் பாருங்கள். சகல ஜனங்களும் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள், நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். ஆமென். அவர் வழியில் நடக்கணும், அவர் நாமத்தை பற்றி கொண்டு நடக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த 2ஐயும் செஞ்சுட்டா நிழல் உண்டு, பயம் இல்லை. இந்த 2 ஆசீர்வாதம், நிழல் உண்டு, பயம் இல்லை, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அவர் வழியில் நடப்போம், அவர் நாமத்தை பற்றிக்கொள். எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பூர்வ பாதைகள், நல்ல வழி, அதில் பார்த்து நடங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பூர்வ பாதையில் விசாரித்து நல்ல வழி எதுன்னு சொல்லி பார்த்து என்ன செய்யுங்க, நடங்க. அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய வழிகள் நல்வழிகள். அல்லேலூயா. தேவனுடைய பாதைகள் பூர்வ பாதைகள். அல்லேலூயா. அவர் அடிக்கடி பாதையை மாற்றுகிற ஆண்டவர் அல்ல, அவர் அடிக்கடி வழிகளை மாற்றுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் வேணும்னா அவர் நடத்துகிற வழியிலே நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் வசனம் இப்படி சொல்கிறது, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்களோ. ஆமாங்க, அந்த நெருக்கமான வழி கண்டுபிடிக்கணுமா, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அல்லேலூயா. விசாலமான வழி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, அது தானாக இழுத்து கொள்ளும். அல்லேலூயா. ஆனால் இந்த இடுக்கமான வழியை நம்ம தான் கண்டுபிடிச்சி
ஆமென். எவை என்று சிந்தித்து, அல்லேலூயா, எது என்று பார்த்து நாம் நடக்க வேண்டும். அது இடுக்கமான வழி, அல்லேலூயா, அதுதான் ஜீவனுக்கு போகிற வழி. ஆமென். மனசும் மாம்சமும் விரும்பினதை செஞ்சு மனம் போல வாழ்ந்து, அல்லேலூயா, விசாலமான வாசல்ல போகிற, ஆமென், ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுகிறார். இடுக்கமான வாசலுக்கு வா, என்னுடைய வழியில வா, என்னுடைய பாதையில வா, வருகிறதற்கு உன்னை ஒப்புக்கொடு. நிழல் உண்டு, பயம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க போகிற விசாலமான வழி, நீங்கள் போகிற பாவத்தின் வழி இன்னைக்கு ஒருவேளை சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நிழல் இல்லாத பயமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக அது கொண்டு போய் விட்டுவிடும். இந்த பூமியிலேயே, இந்த பூமியில மாத்திரமல்ல, பரலோகத்திலும் நிழல் உண்டு, பயமில்லை என்கிற ஆசீர்வாதமான வாழ்வு வேண்டுமானால் தேவனுடைய பாதையிலே, அவர் நடத்துகிற பாதையிலே நடப்போம் என்கிற உறுதி ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொள்ளுங்கள். தாவீது சொல்லுகிறான், ஆமென், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, தேவ நாமத்தை பற்றி கொள்ளுவோம். அவர் நாமம் யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். அவர் நாமம் யெகோவா நீசி, ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் நாமம் யெகோவா ரஃபா, சுகம் கொடுக்கிற ஆண்டவர். அவர் நாமம் யெகோவா ரூவா, நல்ல மேய்ப்பர். அவர் நாமத்தை பற்றி கொள்ளுவோம். நிழல் உண்டு, பயம் இல்லை. நாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் அனுபவமா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நிழல் உண்டு, பயம் இல்லை. நிறைவுங்கிற நிழல், சுகம்ங்கிற நிழல், பரிசுத்தம்ங்கிற நிழல், சுகம் என்கிற நிழல், சுக வாழ்வுங்கிற நிழல் நமக்கு உண்டு. ஆமென். பயம் இல்லை. வார்த்தையினாலே, சூழ்நிலைகளினாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நிச்சயம் நமக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். பயப்படாதீங்க. கூலிக்காக தீர்க்க தரிசனம் சொல்ற ஒரு கூட்டம் அந்த பூமியில இருக்கத்தான் செய்யுது. அதற்காக நீங்க பயப்படாதீங்க. அவங்க உங்களை பயப்படுத்துவாங்க. உங்களுக்கு விரோதமா அப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க அங்கே இங்கே. பயப்படாதீங்க. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். பொய்யின் ஆவியினால தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்குது. நீங்க பயப்படாதீங்க. ஆமென். தங்க இருதயத்துல தோன்றதெல்லாம் சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்குது. இங்க இங்க அங்க போகுது, அங்கிருந்து இங்க வருது, பாய்ச்சல் இருக்கு, குரங்கின் ஆவி இருக்கு, அங்க இங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நீங்க பயப்படாதீங்க. பரிசுத்த ஆவி உங்களோட இருக்கிறார். ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ரெண்டே காரியம் தான். அவர் பாதையில நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் நாமத்தை பற்றி கொள்ளுங்க. நிழல் உண்டு, பயம் இல்லை. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பார். ஆமே. தேவனுடைய நாமமே நமக்கு அடைக்கலம். தேவனுடைய நாமமே நமக்கு பாதுகாப்பு. அவர் பாதைகளிலே நடந்து அவர் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற நீ பாக்கியவா. உன்னை தீமை அணுகுவதில்லை. உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, என் ஆசீர்வாதமான வேளையில நீங்க பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். மேகா 4:4 வசனத்தின்படியா நிழல் உண்டு, பயம் இல்லை. ஆமென். ஆண்டவரே, நிறைவு என்கிற நிழல் உண்டு. ஆமென். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவு என்கிற நிழல், ஆமென், வெளிப்பட போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம்ங்கிற நிழல், ஆண்டவரே, சுகம் என்கிற நிழல், ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையில வெளிப்படுவதாக தேவன் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, வார்த்தையினாலும் சூழ்நிலைகளினாலும் பயந்து போய் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் தைரியப்படுத்துகிறேன். பயம் இல்லை, பயம் இல்லை. சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஈட்டி முறித்து யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படி உங்களோடு கூட இருக்கிறார். அவர் வழிகளை நடக்கவும் அவர் நாமத்தை பற்றி கொள்ளவும் உறுதியாயிருங்கள். நிழல் உண்டு, பயம் இல்லை. தகப்பனே, உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுகமும் பலனும் ஆரோக்கியம் வெளிப்படுவதாக நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்மை, கிருபை ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடருவதாக அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவார்கள். இந்த கிருபை உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆமே. நிரந்தரமான நிழல், நிரந்தரமான வேலை வாய்ப்பு, நிரந்தரமான வீடு, நிரந்தரமான ஆசீர்வாதம். எல்லையேசர் அல்ல, ஈசாக்கு சுதந்திரவாளி, நிரந்தரமான வாரிசு கர்த்தர் தந்து நீங்க ஆசீர்வதிப்பீரா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பிடுங்க.
இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்கு விரோதமாய், நன்மைகளுக்கு விரோதமாய், ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா எதிர் சத்துவத்தின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் செயல் இழந்து போவதாக. நீங்க ஆளுகை செய்யுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.